ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நான் உங்கள் சூர்யா. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் வீடியோ அப்புறம் பைக் மெயின்டெனன்ஸ் வீடியோ இருக்கும். ஸோ மணி டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகுது. ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னா பழனிக்கும் திருப்பூருக்கும் இடையில ஒரு 60 கிலோமீட்டருக்கு இடையில இருக்கும். ஸோ 1 மணி ஆகணுன்னா சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த வாட்டை போகிற ரைடர்ஸ்லாம் பார்த்துங்க, ரைடர்ஸில் ட்ராவலர். ஸோ முத்து எபிசெட் S1 இது கிளியர். ஸோ இது என்னோடய பைக்கு. ஸோ நான் பழனி போயிட்டு அங்கேருந்து டேரெக்டாக திருநெல்வேலி என்னோடய ஹோம் டவுன் போயிட்டு 2 நாள் ரெஸ்ட்டு. ஸோ இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து நான் ரிட்டன் ஜாபுக்கு கண்டினியூ பண்ணிடுறேன். 3 நாள் லீவ் தந்திருக்காங்க. ஸோ அந்த 3 நாள் லீவை வந்து சிறப்பாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ முத்து போகலாமா? எங்கள் பேர் சொல்லுவீங்க. நாங்க சோகமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா இருந்தாலும் சரி, செல்போனும் சிம் கார்டு மாதிரி எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். ரெண்டு இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நான் உங்கள் சூர்யா. நம்ம சேனலில் புதுசாக யாராக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் என்னோடய நேட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ராவல் மாதிரி பழனிக்கு போயிட்டு, பழனி கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ இந்த ரோட் பார்த்திங்கன்னா தாராபுரம் போகிற ரூட், கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து தாராபுரம் போகிற பாதை தான். ஸோ இது இங்கே வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ தான் சாப்பிட்டோம். கொஞ்சம் முட்டி சாப்பிட்டுட்டு அப்படி மெல்லமாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு. பழனி இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 60 கிலோமீட்டர் ஆகுது. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுது. சரிங்களா, 1:30க்கு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இந்த வீடியோவில் அதிகமாக எதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு சின்ன டாபிக் இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர் எப்போ வரும் அப்படின்னு. ஸோ 1500 சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம பலாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களே பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ணல. நம்ம வெறும் 1500 சப்ஸ்கிரைபருக்கு என்ன பண்ணேன்ட்டு எனக்கு தெரில. ஆனால் 2000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா கிவ்அவே பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பண்ணுறேன். ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் நிறையா ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் யார் பார்க்குறாங்களோ, இல்லை என் வீடியோஸ்க்கு அதிகமாக கமெண்ட் பண்ணுறது யார், லைக் பண்ணுறது யாருன்னு செக் பண்ணி ஸோ அவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு ஒரு ஃப்ரீ கிவ்அவே பண்ணலான்ட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். யாருக்கா அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்படின்னா, ஸோ யாருக்காவது இன்னும் பார்க்குறேன் ப்ரோ, இப்போவும் உங்கள் வீடியோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரோடு வந்து வேறு லெவல் தான் இந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நிறைய டாபிக் பேச போகிறோம். ஒரே டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ஏன்னா வந்து இந்த ரூட் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா இந்த ரூட் காமிச்சிருப்பேன். இது பழனி போகிற ரூட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தாராபுரத்துலேருந்து பழனி போகிற ரூட்டு. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில். ஏன்னா நிறைய வீடியோஸில் இந்த ரூட் காமிச்சிருப்பேன். அதனால் இன்றைக்கி நம்ம புது டாபிக் தான் பேச போகிறோம். ஏன்னா எல்லா தடவையும் இந்த ரோடு இப்படி இருக்குது, இந்த ரோடு இப்படி இருக்குன்னு சொல்ல போகிறது இல்லை. இந்த வாட்டை கொஞ்சம் இதாக பேச போகிறோம். சரிங்களா, இந்த ரோடு இப்படி இருக்குது, இந்த ரோடு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த பழனி உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொஞ்சம் சில்னஸ் ஆயிடுச்சு. ரைடிங் கியர்ஸ் எதுவுமே ப்ராப்பராக போடல, க்ளவுஸ் போடல, ஷூ போட்டிருக்கேன், ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா உள்ள தெர்மல் லைனர் எதுவுமே போடல. மழை பெய்ஞ்சிச்சு. ஸோ மழை ஏதாவது பெஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், எல்லாம் நனைஞ்சிரும். பின்னாடி ரைனிங் கவர் கூட எடுத்துகிட்டு வரல பேக் பண்ணுறதுக்கு. கோபுராவுக்கு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போடலை. எல்லாமே நார்மலாக இருக்குது. மழை பெஞ்சிரோடான்னு நினச்சி போயிட்டுருக்கேன். ஆனால் நல்லா சில்னஸ் ஆகிடுச்சு. இந்த ஏரியாவை பார்த்தாலே க்ரீனியாக இருக்க பார்த்தாலே டெய்லியும் நல்ல மழை பெய்யும்னு நினைக்கிங்க, வெளுத்து வாங்கன்னு நினைக்கிங்க மழைலாம். பயத்தோடு தான் போக வேண்டியிருக்கு. ஆனால் கோவில் போகிறோம் அப்படின்னு. ஸோ நாங்கள் போகிற டைமில் பார்த்திங்கன்னா நடை திறந்துருக்குமா இல்லையானே தெரில. ஸோ கோவில் திறந்துருக்குமா என்னே தெரில. போயிட்டு பஞ்சாமிரத்தை வாங்கினோம். அப்புறம் அங்கேருந்து பழனிலேருந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் போய் அந்த ஒரு 2 பசங்க, ஸோ 2 பிள்ளையர் நீங்கள் வீடியோவில் ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இப்போ தான் பைக்கில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற ஆட்கள். ஸோ அந்த 2 பேர் தான். என்னோடய வண்டியில் ஒருத்தர் இருக்கான், ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட வண்டியில் ஒருத்தர் இருக்கான். ஸோ இந்த 2 பேர் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் 100 கிலோமீட்டர் கூட பைக்கில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணது கிடையாது இவங்கெல்லாம். ஸோ இதான் தடவை பார்த்திங்கன்னா 2 பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க பைக்கில் ஒரு கொஞ்சம் தூரம் லாங்காக. தூத்துக்குடியில் போய் அவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு ஸோ அங்கேருந்து நாங்கள் எங்களோட நேட்டிவ் பிளேஸ் போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு இப்போ நான் இந்த வீடியோ பார்க்குற அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருப்பேன்.
3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுவேன். ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போய் தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வருவேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக போட மாட்டேன். நான் எல்லோரும் வச்சா கழுத்தாக இருக்கிறதுக்கு நான் விரும்பலை. அடிக்கடி என்னடா இதே வீடியோ போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிங்க. புதுசாக நான் எங்கே போகிறேனோ அந்த வீடியோ மட்டும்தான் கண்டிப்பாக போடுவேன். அப்படி இல்லைனா நாளைக்கு நான் இங்கேருந்து திருச்செந்தூர் கோயில் போகிறது. ஸோ எங்கள் ஊர்லேருந்து திருச்செந்தூர் கோயில், திருச்செந்தூர் கோயில் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆறுபடை வீட்டில் அந்த ஒரு கோயில் உண்டு. ஸோ அந்த கோயில் போகிற வீடியோ வேணால் நாளைக்கு போடுறேன். ஸோ நீங்கள் இனி பார்க்குற வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோவாக கூட இருக்கலாம், திருச்செந்தூர் கோயில் வீடியோவாக கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. ஸோ அந்த பார்க் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் இருக்கும். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு புது அப்டேட் என்ன தான் இருக்குன்னா, ஒரு கோப்ரோ. ஸோ கோப்ரோ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல கோப்ரோ 5, 6 இல்லை 7, 8 ஏதாவது ஒரு நல்ல கோப்ரோ வந்து கண்டிப்பாக வாங்குவேன். ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இதிலே நல்லா கிளியாரிட்டியாக தான் இருக்குது. இருந்தாலுமே ஒரு கோப்ரோ வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வச்சுருக்க கோப்ரோ 4 சில்வர் பார்த்திங்கன்னா பேட்ரி கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ அடிக்கடி சார்ஜ் டவுன் ஆகிடுது. எப்போ டவுன் ஆகுதுன்னே தெரில. ஸோ 2 பேட்ரி வச்சுருக்கேன். அதனால தான் வீடியோ கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ண முடியுது. ஸோ அதனால் இந்த கோப்ரா ஹீரோஸ் 4ம் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு ஆல்ட்டனா என்னொன்னும் வச்சுருக்கலான்னு ஒரு சின்ன பிளான் போட்டு வச்சுருக்கேன். எப்போவும் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது சார்ஜ் இறங்கி இருந்திருக்கு, நான் கவனிக்கல. இது 2வது பேட்ரி இப்போ தான் மாற்றிருக்கேன். ஸோ ஒரு பேட்ரி பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் தான் சார்ஜே நிற்கிது அந்த இதில், அந்த பேட்ரி லெவலில். ஸோ அதனால் ஒரு நல்ல பேட்ரி ஒன்று வாங்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கோப்ரோ 7 வாங்குவேன், இல்லை 6 இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ 7 இல்லை 5 இதில் 2லே தான் ஒன்று வாங்குவேன். கோப்ரோவில் ஃபிக்ஸ் பண்ணுற அடாப்டர் பார்த்திங்கன்னா மைக் அடாப்டரே பார்த்திங்கன்னா 2000 வருது. அதுக்கே தனியாக ஒரு மாதம் வேலைக்கு போக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரன் ஆகுது கொஞ்சம். ஸோ இதுலேருந்து எந்த ஒரு இன்கமும் வரல. ஸோ இன்கம்க்காக நான் யூடியூப்பில் வீடியோ போடவே இல்லை. என்னோடய வீடியோஸை வந்து நான் எப்போவா இருந்தாலும் நான் வந்து டிலீட் பண்ணிடுவேன். தெரியாமல் டிலீட் ஆகலாம், இல்லை டெக்னிக்கல் இஷ்யூவில் எதாவது டிலீட் ஆகிக்கலாம். ஸோ அந்த வீடியோஸை நான் திரும்பி பார்க்கணுன்னு எனக்கு திரும்பி பார்க்க முடியாது. ஆனால் யூடியூப்பில் போடுற வீடியோ எப்போனாலும் நம்ம திரும்பி பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் நான் யூடியூப்பில் போடுறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பணம் சம்பாதிக்கணும், யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு பிரபலம் ஆகணும், அந்த மாதிரி எந்த ஒரு மைண்ட் செட்லேயும் போடலை. என்ன வீடியோ நான் எப்போ ஆசைப்படுறேன்னா எடுத்து பார்க்குறதுக்காக தான் நான் இந்த யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு பெஸ்ட் வீடியோவாக போடணுங்கிறக்காக தான் இந்த கோப்ரோ இதெல்லாம் போடுறேன். ஸோ இதை 1-2 பேர் பார்க்குறீங்க, என்னோடய வீடியோஸை 1-2 பேர் பார்க்குறீங்க. அந்த 1-2 பேர் இந்த இடம்லாம் போயிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்கும் சரி, இல்லை நான் எப்படி என்னோடய ட்ராவல் எப்படி பண்ணுறேன் அதை பற்றி பார்க்குறக்காக தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். இல்லைனா ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவுக்கு ஃபுல்லாகவே மியூசிக் போட்டு அந்த வீடியோ நான் யூடியூப்பில் போடலாம். நான் இந்த சூழ்நிலையில் எப்படி வீடியோ எடுத்தேன்ட்டு நான் பிறகு என்ன பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி வாய்ஸ் போட்டுட்ருக்கேன். இல்லைனா நிறைய பேர் கேட்குற மாதிரி சும்மா வீடியோ மட்டும் எடுத்து மியூசிக் அட்டாச் பண்ணிடலாம். ஆனால் நான் அப்படி பண்ணல. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு கூகுளில் பார்த்திங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் காமிக்குது இங்கேருந்து பழனிக்கு. 2 சைடும் பாருங்கள் பனைமரம் எப்படி அழகாக இருக்குதுன்னு. இந்த பனைமரத்தெல்லாம் பார்க்கணுன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா இந்த மதுரைக்கு அந்த சைடு, தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தான் பனைமரம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் நல்ல பனைமரம் 2 சைடும் அப்படி பார்த்திங்கன்னா தூண் மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பேர் ஸோ பார்த்திங்கன்னா சார்ஜ் இறங்குற மாதிரி தான் இருக்குது. அப்பப்போ பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லாமல் போயிடுது. அதுமாதிரி கோப்ரா பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேக் ஆகுது, அதான் பிடிச்சி வச்சுருக்கேன். சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டப் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஏதாவது ரைடர்ஸ், ஏதாவது பிகினர் ரைடர்ஸோ சரி, இல்லை ஒரு பெரிய ரைடராக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு மீட்டப் வைக்கலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ மீட்டப் நிறைய ரைடர்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி யாராவது வச்சுருந்தீங்க, ஸோ ஒரு மீட்டப்புக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிருதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இப்படி ஒரு மீட்டப் வச்சா என்னென்ன செலவாகும், எவ்வளோ எங்கே வைக்கலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு ஒரு மீட்டப் வைக்கணும்னு மட்டும்தான் ஐடியா. ஸோ எங்கே வச்சு வைக்கலாம், ஸோ எத்தனை ரைடர்ஸை இன்வைட் பண்ணலாம், எப்படி ரைடர்ஸ் முதல்ல இன்வைட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ யாராவது இதுக்கு முன்னாடி மீட்டப் வச்ச ரைடர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ரைடர்ஸை எப்படி ஜாயின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு. ஸோ ரைடர்ஸை எப்படி இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு யாருக்காவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன் கீழே. ஸோ இல்லைனா ஃபேஸ்புக்கு எல்லாத்தோட லிங்க் கொடுத்துருப்பேன், என்னோடய காண்டாக்ட் கூட கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன் இல்லையோ, ஆனால் பழைய வீடியோஸில் கொடுத்துருப்பேன். ஸோ பழைய வீடியோவில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ எனக்கு மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இல்லை நம்ம ஒரு மீட்டப் போடலாம். ஸோ ப்ரோ நீங்கள் என்னோடய மீட்டப்புக்கு வாங்க அப்படின்னு என்ன கூடுறதுக்கு யாராவது இன்வைட் பண்ணலான்னு நினச்சிங்கனாலும்
ஸோ காண்டாக்ட் கீழே இருக்கும். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு மீட்டப் அட்டன் பண்ணுவேன். ஸோ 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு மீட்டப் இருக்குது. கேரளாவில் பார்த்திங்கன்னா கொல்லத்தில் ஒரு மீட்டப் இருக்குது. கொல்லத்துலேயும் இருக்குது, கொச்சிலேயும் இருக்குது. ஸோ கொச்சிக்கு போகிற மீட்டப் தான் 12ஆம் தேதி. ஸோ அங்கே பிளட் டொனேட் பண்ணுறாங்க. ஸோ த ரைடர்ஸ் டீம் நினைக்கிறேன், கேரளா ரைடர்ஸ் டீம். அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன். அந்த அந்த ரைடர்ஸ் டீமோட அக்கௌண்ட் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு போய் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரைடர்ஸ் டீம் தான். அந்த டீமில் தான் நானும் இருக்கிறேன் இப்போதைக்கு. இந்த கொரோனா பிரச்சனை முடிஞ்சோன்னா போய் ஒரு மீட்டப் போடலான்னு நினச்சோம். நான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிசம்பர் 12 பார்த்திங்கன்னா ஒரு மீட்டப் இருக்குது. பிளட் டொனேஷன்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளட் டொனேஷன் பண்ணுற ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிச்சுருக்கேன். ஸோ 12ஆம் தேதி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ இருக்கும். அது கேரளா போகிற வீடியோவாக இருக்கும். கொரோனா டைமில் நிறைய பேர் கேரளா போயிருப்பாங்க. ஆனால் நான் போன கிடையாது. இந்த டைம் தான் போகிறேன். பாஸ் இல்லாமல் தான் போகிறேன். பாஸ் தேவையில்லை அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. பைக்குக்கு பாஸ் தேவையில்லை அப்படின்னு. ஆனால் ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இங்கே இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த மீட்டப்புக்கு வாரேன் அப்படின்னா, கேரளாவில் நடக்கிற மீட்டப்புக்கு யாராவது வாரீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்டில் வந்து மற்ற டீட்டெயில்ஸை கேட்டுங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி இந்த ஏரியாவில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா கேரளா போகிறது ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் யாராவது போகலாம் ப்ரோ, உங்கள் கூட ஒரு மீட்டப் போட்டு போகலாம், ஜாயின் பண்ணி போகலாம் அப்படின்னு யாருக்கா இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக போகலாம். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா நான் நிறைய ரைடர்ஸ் டீம் கூட ஜாயின் பண்ணி போனது கிடையாது. யாருக்கா அப்படி இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்கள், போகலாம், கண்டிப்பாக போகலாம். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா நான் நிறைய ரைடர்ஸ் டீம் கூட ஜாயின் பண்ணி போனது கிடையாது. பழனி ஊருக்குள்ளே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பழனி கோயில் மேலேருந்து பார்த்து தெரிற அந்த வாய்க்கால் மாதிரி. ஸோ பெரிய குளம் மாதிரி இருக்குது. ஸோ பழனி ஊருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:45 ஆகுது. 2:45 வந்திருக்கோம். இனி போய் ரூம் பார்க்கணும். ரூம் எதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். இல்லைன்னா எதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிற மாதிரி எதாவது ஏரியா பார்த்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகணும். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் போகிறோம். ஏன்னா வந்தது பார்த்திங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்டு, டிஷர்ட் அந்த மாதிரி போட்டு வந்திருக்கோம். இனி போயிட்டு கோயிலுக்கு போகிறோம். ஸோ டிஷர்ட் போடாமல் போனோம். டிஷர்ட் போடாமல் ஷர்ட் போட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போனோம் முதல்ல. அதான் மெயின். அங்கே தெரியுது கோயில், தெரியுதா? வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா குதிரை சவாரி போகிறாங்க, ஹார்ஸ் ரைடிங் போகிறாங்க, நடந்து போகிறாங்க. ரொம்ப தூரத்துலேருந்துலாம் நடந்து வராங்க. பார்த்திங்கன்னா ஒரு 600-500 கிலோமீட்டருக்கு அங்கேருந்துலாம் நடந்து வராங்க. நல்லா பாருங்கள், அந்த வால்பாறையோட ஏரியா பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த பழனிக்கு அந்த சைடு தெரியுது பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. எவ்வளோ க்ளவுட் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மேகத்தை அந்த மலையை சுற்றி அந்த க்ளவுட் இருக்குது. யா மோனே பவர் தா டுட்டோரோ 4 ஊர் சுத்தி 4 பேர்கிட்ட பழகுனா தானா வந்துட போகுது. குடிச்சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டினா பிச்சை தான் எடுக்கணும். நீ சொல்லி எங்கெல்லாம் இது பண்ணணுன்ட்டு. ஸோ ரொம்ப நாய்ஸ் சவுண்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது 3வது டேர்னிங் நினைக்கிறேன். மேலே வந்து 3வது டேர்னிங். கரெக்டாக யானைப்பாதை எத்தனைன்னு தெரியல. 135 மீட்டர் நினைக்கிறேன். எல்எஸ் 135 மீட்டர். வரோம் நன்மை முத்தப்படி போடு, நட அவங்கள ஃபைட்டுக்குறாங்க.
கிம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், ஷேக்னஸ் இருந்திருக்காது. You have 8 new WhatsApp messages. இப்போ தான் 8ஆவதுக்கு வந்திருக்கோம். என்ன 8ன்னு போட்டிருக்கு. எனக்கு ஃபோட்டோ எடுறா டே. இருப்பா இங்கிலீஷ். மச்சமுனி, பாம்பாட்டி சித்தர், பதஞ்சலி சித்தர், பதஞ்சலி சித்தர், நந்தீஸ்வர் சித்தர், நந்தீசுவர, தன்ஸ்வ மந்திரி, சுந்தரானந்தர, சட்டிமுனி, சட்டைமுனி, கோகர், கோக்கர், இல்லை கோரக்கடா, கோரக்கர், சிங்கநகர், இல்லை முங்கநகர். டேய் அப்போ நம்ம தேடி வந்து வேற காணோம். போகர் இருக்காரு. கமல முனிவர், ராமதேவர், இடைக்காமடர், திருமூலர், ஒளிப்பாணி, போகர், இவரை தான் தேடி வந்தோம் நம்ம. பஸ் வருது. ஸோ இறங்க ஆரம்பிச்சாச்சு. பழனிமலை கோயிலேருந்து. இதுக்கு முன்னாடி யாராவது லைவ் வந்திருந்தீங்கன்னா லைவும் போட்டிருந்தேன் பழனிமலை கோயிலை பற்றி. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை வச்சு இப்போ பழனிமலை கோயிலை பற்றி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை வந்து லைவில் போட்டிருந்தேன். ஸோ லைவ் யாராவது பார்க்கலன்னா போய் லைவ் பார்த்துருங்க. முடிஞ்சால் எவ்வளோக்கு லைக் போட முடியுமோ லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே இறங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோரும் பக்தி மூடில் இருக்கிறாங்க. ஆனால் யார் நெத்திலையுமே திருநேர் இல்லை. கோயிலுக்கு போய்ட்டு யார் கோயிலுக்கு போன மாதிரியும் தெரியல. அட்ரா மச்சான் பட்டை. என்னாச்சு போடுங்க. அப்படியா? பெட்ரோல் பங்க் நீட்டாக இருக்கு. அப்போனா ஹைவேஸில் இருக்க பெட்ரோல் பங்க் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஊருக்குள்ளே இருக்க பெட்ரோல் பங்க் பார்த்தோன்னா ரீசெண்டாக இருக்காது. ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பழனி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. என்ன பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ரைடர்ஸ் வராங்க. ஒரு 5 பேர் 6 பேர்னு வராங்க. நாங்கள் 2 பேர் 3 பேர் தான் போகிறோம். அவங்க 5-6 பேர் வராங்க. நல்லாயிருக்கும். 5-6 பேர் ரைடர்ஸ் சேர்ந்து போனால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு தனியாக ஒரு மைண்ட் செட் இருக்காது.
எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்காது, எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பரவாயில்ல, இருந்தாலுமே நம்ம ஒரு டீமாக போகும்போது நம்மளுக்கு ஒரு சேஃப்டியும் இருக்கும், ஒரு என்டர்டைமிங் ஜாலி எல்லாமே இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஒரு ரைடிங் டீம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ இல்லையோ நான் எதுலையா ஒரு ரைடிங் டீமில் ஜாயின் பண்ணுவேன். ஸோ ஏதாவது ஒரு டீமுக்கு நான் தேவை இல்லை அந்த டீமுக்கு ஆள் இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இந்த சைட் பாருங்கள் எவ்வளோ க்ரீனியாக இருக்குது, எப்போ வேறு லெவலுங்க சத்தியமாக. எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக. மழை இப்போ தான் பேஞ்சு முடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நல்ல வேறு லெவலில் அப்படியே பச்சை கலர் துணி அப்படி விரிச்சு விட்டா விட்டுருங்க, வெல்வெட் துணியை விரிச்சு விட்டா விட்டுருங்க, அதேமாரி இருக்குது. 2 சைடுமே பார்த்திங்கன்னா புளிய மரத்தை வரிசையாக விட்டுருக்காங்க. ஸோ 2 சைடுமே க்ரீனி தாங்க, எந்த சைடுமே பார்த்திங்கன்னா காஞ்சியில். இது என்னென்னா திருநெல்வேலி சைடில் இருக்க மாதிரி ஒரு மலையை உடச்சி ஒரு சென்டரில் பாலத்தை போட்ட மாதிரி இருக்குது. இதே மாதிரி வேறு எங்கேயா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். அங்கே பாருங்க, அந்த சைடு மேகத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு தடுப்பணை கட்டின மாதிரி, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற ஒரு தடுப்பணை மாதிரி இருக்குது பாருங்க, வேறு ஒரு தொடர்ச்சியாக இருக்குது. அதனால தான் இது தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு இருக்கனால மேற்கு தொடர்ச்சி மலைன்னு இருக்கு. ஆனால் வேறு லெவலுங்க உண்மையாக சத்தியமாக. ரோடும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. நான் வந்து இந்த மீட்ரு ஓடாத ஒரு ரீசனால் தான் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப ஸ்பீட்லலாம் போகலங்க, 70-80 தான் போய்ட்டுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஊர் இருக்குது, ராமநாதபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம், வித்தியாசமான ஒரு அனுபவம். அந்த வீடியோ நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. அந்த அனுபவத்தை பார்த்திங்கன்னா நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒன்றா நாங்கள் ரைடர்ஸ் டீம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முத்து பார்த்திங்கன்னா இப்போ இது பார்த்திங்கன்னா முத்துக்கு ஒரு 6வது ரைடுன்னு நினைக்கிறேன். நான் முன்னால் போகிறது முத்து, பின்னால் இருக்கிறதா நான் சொன்னது தூத்துக்குடியில் ட்ராப் பண்ண வேண்டிய பசங்க, எங்களோட அண்ணன்னு சொல்லலாம். அந்த அண்ணன்களை பார்த்திங்கன்னா அங்கே தான் ட்ராப் பண்ண போகிறோம். நாங்களும் அப்படி விட்டுட்டு அங்கேருந்து எங்களோட நேட்டிவ் போயிடும், எங்களோட ஊருக்கு போயிடும். ஸோ போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த திரும்பி வர தான் செய்வோம். தீபாவளிக்கு லீவ் இல்லை, ஸோ அதனால் அந்த லீவை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பாதை ரோடை பாருங்கள், இந்த ரோடெல்லாம் பார்த்தா எப்படி நம்ம வந்து ஸ்லோவாக போக தோணுன்னு சொல்லுங்க. ஆனால் நின்று ரசிச்சுட்டு போகிறக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் நிற்கிறோம். வண்டிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு. இந்த பம்ப் நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், 100 ரூபா கொடுத்து வாங்கினேன். நல்லா இருக்குங்க உண்மையாகவே. மழை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ தான் மழை பெஞ்சு முடிச்சிருக்கு, அதனால தான் மழையெல்லாம் பார்க்கும்போது க்ரீனிஷாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எப்படிங்க அப்படி இருக்கும், காஞ்சி போய் தான் இருக்கும். நம்ம ஏரியாலாம் ரொம்ப ஹீட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த பழனி சைடு பொள்ளாச்சி சைடெலாம் நல்லா கூலிங்கான ஏரியா. அதனால தான் அங்கேருந்து வேலை தேடி எங்கே போனாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா கோயம்புத்தூர் சைடு பொள்ளாச்சி சைடு போங்க, நல்லா கூலிங்காக இருக்கும் அப்படிம்பாங்க. ரோடை பாருங்கப்பா, சரியான ரோடுங்க, நீட்டாகவும் வச்சுருக்காங்க. 1-2 இடத்துல மட்டும் கூலிங்காக இருக்கும். அப்படி மிஸ் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்துட்டாங்க. இனிமே ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். கிளம்ப போகிறோம். ஒட்டச்சத்திரத்துக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? சரி, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க, லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா கல்யாணம் மாப்பிள்ள. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கோபியிலேருந்து தூத்துக்குடி போகிற ஒரே காரணம் வந்து இவர் கல்யாணம். அதனால் இவர் போய் விட்றதுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். இவர் தான் பேச்சுலர் பார்ட்டி தராரு எங்களுக்கு. இவர் வந்து எந்த ஒரு சோசியல் நெட்வொர்க்லையும் கிடையாது. அவர் வச்சிருக்க ஐஃபோன் தெரியணும். ஸோ அதை பார்த்துட்டே இருங்க. iPhone 10s வச்சுருக்காரு, சரிங்களா? பார்த்துட்டிங்களா? ஆனால் காமிச்சிட்டு போனேன். அவர் தான் ஃபோனே வரலைங்க, ஃபோன் வந்துட்டாங்க. மாமா பேச
ஸோ நான் சொன்ன ஊர் இது தாங்க ராமநாதபுரம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு ஊர் ஃபுல்லாகவே எங்கே வந்து தண்ணி பிடிக்கிறாங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே குடம். ஸோ தண்ணி பிடிக்கிற வச்சுருக்க குடம். அங்கே பாருங்கள், மொத்த ஊருக்கும் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா பைப் வச்சு தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க. எந்த ஒரு சண்டையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்த மாதிரி இல்லை. வேறு லெவல் இந்த ஷூட் எடுக்கும்போது சத்தியமாக சொல்கிறேங்க, தண்ணி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் நான் பார்த்தேன். பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஆனால் நல்லா பசுமையான ஏரியா தான். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே குடம் தாங்க. வேறு லெவல். சத்தியமாக எப்படி சொல்லணும்னா சொல்ல முடியல, அந்தளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒரு 5 நிமிஷம் இந்த இடத்துல நின்று அதில் ஃபோட்டோ ஷூட்டு அங்கே என்ன பிரச்சனை எதுக்கு இப்படி வச்சுருக்காங்கன்னு கேட்டால், ஊர் பொதுமக்கள் எல்லாமே ஒன்றா இருந்து பார்க்கணும், எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படி வச்சுருக்காங்களாமா. அதனால் வெளியே பைப் வச்சுருக்காங்க. சத்தியமாக சூப்பருங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியா எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான் தெரியும் யார் யார் இருக்கா யார் யார் இல்லை அப்படின்னு. வேறு லெவலுங்க இதெல்லாம் இந்த ஊர்காரங்களுக்கு ஐடியா. சூப்பர் சத்தியமாக. வீட்டை விட்டு ஸோ யாராவது இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துனீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இதேமாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை